மனிதீ வெளியே வா, மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே, மனிதீ வெளியே வா. இவன் இப்படி வெளியே வா வெளியே வான்னு எங்கே கூப்பிடுறான்னா, என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறான், பக்கத்து வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறான், உன் பெட்ரூமை விட்டு என் பெட்ரூமுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். இதான் இந்த பெண்ணியம் பேசுகிறவங்க, மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி பேசுகிறவங்க, நாங்கள் பெண் விடுதலை பேசுகிறோம் அப்படின்னு பேசுகிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே வாங்க, என்கிட்ட வாங்க, உன் புருஷனை விட்டு என்கிட்ட வாங்க, மேரேஜ் ஆகலையா என் கூட வாங்க, நம்மலாம் சேர்ந்து ஒரு புது உலகத்தை படைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்களை வெளியே வா வெளியே வான்னு இவன் எங்கே கூப்பிடுறான்னா, இவன் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, இவன் படுக்கிறதுக்காக கூப்பிட்றான். இன் திஸ் கேஸ் நம்ம தோழர் மதுர் சத்யா, இந்த சத்தியமான சத்யா இவர் எந்த அளவுக்கு சத்தியம்னா, பெண்களை நம்ப வச்சு இவரும் அந்த பெண்ணும் ஒன்றா இருக்கிற மாதிரியான வீடியோஸை எடுத்து அந்த பொண்ணோட கன்சென்ட்டோட அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை இன்னொரு பொண்ணுக்கு அனுப்பி இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு புரட்சி பண்ணிகிட்டு இருந்த ஒரு புரட்சியாளர் தான் மதுர் சத்யா. இந்த செய்தி லாஸ்ட்டு 1 வீக்காக போயிட்டுருக்குங்க. பட் நான் இதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா இது நான் ஃபஸ்ட்டு எப்படி நினச்சேன்னா, ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட இவன் மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அவங்க கன்சென்ட் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட இவன் தப்பாக நடக்க ட்ரை பண்ணியிருக்கான், அப்படி தான் நான் நினச்சேன். இவனும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தான் எக்ஸில். இப்போ இவனோட எக்ஸ் பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓடியாச்சு. நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட்லாம் போட்டிருந்தான். அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தான், முதல்ல நான் இவர் தான் பேசிகிட்டு இருந்தேன் நேற்று நைட்டு வரைக்கும். இப்போது இந்த போஸ்ட் வந்து ஒரு 1 வீக் இருக்குமா. இந்த போஸ்ட்டில் இவன் என்ன பேசியிருந்தான்னா, நான் கன்சென்ட்டோடு தான் பண்ணியிருந்தேன், நான் கன்சென்ட்டோடு தான் பண்ணேன், அந்த கன்சென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் நான் எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தான். நான் குற்றமற்றவர், நான் யார் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் போட்டிருந்தான். நான் அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே நான் பண்ணலை. ஓகே, பார்த்தேன், ரைட். அடுத்து ஒரு 2 டேஸ் கழித்து பார்த்தா எக்ஸ் ப்ரொஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடியாச்சு. அடுத்து 2 டேஸ் கழித்து பார்த்தா பெங்களூரில் இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் நேற்று மார்னிங் இந்த நியூஸை நான் போஸ்ட் பண்ணுறேன் எக்ஸில். நேற்று ஈவினிங் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று நான் படித்தேன். இவங்க ஒரு ஃபார் லெஃப்ட் நியூஸ் மீடியா. இவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இவனை பற்றி, இதே ஆளை பற்றி, இவர் ஒரு சமூக நீதி போராளி, ஐடி வேலையை விட்டுட்டு இவர் மக்கள் சேவைக்காக வந்திருக்காரு, எப்படி ஐடி வேலையை இவர் ரிசைன் பண்ணிவிட்டு சமூக நீதிக்காக போராடுறதுக்காக இவர் களத்திற்கு வந்து நீலம் சோஷியல் அப்படின்ற பாரஞ்சித்தினுடைய அந்த குரூப் இருக்காங்க இல்லையா, இவங்க கூட சேர்ந்து வீடியோஸ் பண்ணுறது. என்ன வீடியோஸ்னால், இந்த வீடியோ இல்லை, இது வேறு வீடியோ. இவர் எடுத்த வீடியோ, உள்ளே எடுத்த வீடியோன்றது வேறு, நான் அதை பின்னால் சொல்கிறேன். இவர் என்ன வீடியோ பண்ணார்னா, பாருங்கள் நம்மெல்லாம் ஒன்றிணைக்கணும், நம்மெல்லாம் ஒன்றா நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியாலஜி. என்னென்னா, மார்க்சிசமையும் அம்பேத்கரிசம் இந்த 2 விஷயத்தையும் ஒன்றா இணைச்சி இவர் ஒரு புதுவிதமான ஒரு கொள்கையை இங்கே வந்து கொண்டு வந்தார். இப்படியெல்லாம் இவர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரா. வியாழக்கிழமை சாயங்காலம் இவர் கூட பழகினவர், ஸ்கூல் டைமில் இருந்து ஒன்றா படித்தவர், இவனை பற்றி ரொம்ப க்ளோஸாக அறிந்த ஒருத்தர் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சார் ஃபேஸ்புக்கில். ப்ரோ, எனக்கு இவனை தெரியும், இவன் எந்த மாதிரி ஆள்னா, அப்போவே நாங்கள் செஸ் காம்படிஷனாக நாங்கள் ஒன்றா போவோம், இந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஒன்றா போகிறப்பே இவன் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான், இவன் எப்போவுமே மேட்ரு கதையாக பேசிகிட்டு இருப்பான்னு இவர் எனக்கு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் இவன் கூட க்ளோஸாக பழகினவங்க, இவன் யாருன்னு தெரிஞ்சவங்க, இவன் ஒரு நாள் செமத்தையாக வாங்குவான்னு எனக்கு தெரியும், இப்போ இந்த மாதிரி மாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் மெசேஜ் போட்டிருந்தார் எனக்கு. இதையும் தாண்டி நேற்று ஈவினிங் படித்த அந்த ஒரு செய்தி என்னை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி இருந்துச்சு. நான் உடனே இன்றைக்கி மார்னிங் நான் அதை ஒரு போஸ்ட்டாகவும் நான் போட்டிருந்தேன். என்ன விஷயம்னா மக்களே, இப்போது ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்குது, அந்த பொண்ணை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு நோ சொல்கிறாங்க. ஆனால் அதை மீறி அவங்க நோ சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பெண்ணை அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இவங்களை தொடுறீங்க, இவங்களை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லை உறவு வைக்க ட்ரை பண்ணுறீங்க, ரைட். இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் என்னென்னா, ஒரு பொண்ணு கூட உறவு வச்சுட்டு அவங்கள நம்ப வச்சு அவங்க கூட படுத்துட்டு அதை வீடியோவாக ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை இன்னொரு பொண்ணுக்கு அனுப்பி, பாரு நான் இவளை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் இவ கூட படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை பெருமையாக பேசி அந்த பொண்ணை உஷார் பண்ணுறது, அந்த பொண்ணு கூட படுக்க ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை இவன் பண்ணியிருக்கான். இதெல்லாம் நான் சொல்லலை, நியூஸ் மினிட் அப்படின்ற இவங்களுடைய செய்தியில் இவங்க போட்டிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் எப்படி யோசிச்சேன்னா, ஃபஸ்ட்டு சரி ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட ட்ரை பண்ணியிருப்பான், இவங்க ஒத்துக்கலை, இவன் மேலே இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் இங்கே என்ன விஷயம்னா, இப்போது நீங்கள் ஒரு கார்டனை தாண்டி போகிறீங்கன்னா அங்கே ஒரு கொய்யாப்பழம் தொங்குதுன்னு வைங்களேன், அது உங்கள் மரம் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரனுடைய கொய்யா மரம்.
அதில் நீங்கள் ஒரு பழத்தை நீங்கள் பறித்து சாப்பிட்றீங்க, அது தப்பு தான். ஆனால் நீங்கள் பறித்து சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு போயிடுறீங்க, இது வேற கேஸ். ஆனால் நீங்கள் அந்த கொய்யா மரத்தை சாப்பிட்ணுன்னு சொல்லி வலை விரித்து நீங்கள் காத்திருக்கீங்க, அந்த பழத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இதே பிஹேவியரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறீங்க. உங்களுடைய திருட்டு பழக்கத்தை நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறீங்க. ஒரு நாள் ஒரு பழத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க, அது தப்பு தான். ஆனால் இதோட தப்பு என்னென்னா, இதை பயன்படுத்தி சிஸ்டமேட்டிக்காக திட்டம் போட்டு ஒவ்வொரு பொண்ணையாக வீடியோ எடுத்து இந்த வீடியோவை அனுப்பி நீங்கள் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் கிரிமினல் அஃபென்ஸ். இது கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்றதுனால தான் நான் வீடியோ போடுறேன். இல்லைனா பக்கத்து வீட்டில் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், இவன் யார் கூட வேணால் போட்டோம், அது எனக்கு தேவையில்லை. ஆனால் இவன் என்னமா வெளியே காமிச்சிக்கிட்டானா நான் ஒரு பெரிய போராளி, இவன் எதுக்கெல்லாம் போகிறான்னா நான் பின்னால் காட்டுறேன் உங்களுக்கு, அந்த போஸ்ட்லாம் நான் காட்டுறேன். இவன் எக்ஸ் ப்ரொஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டான். ஆனால் இவனுடைய இன்ஸ்டாகிராம் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் எதுக்கெல்லாம் போராடினானோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இவன் எதுக்கு போராடினான்னா பெண்களுடைய விடுதலைக்காக. இதெல்லாம் பாருங்கள், பின்னால் பாருங்களேன், பயங்கர ஷாக்காக இருக்கும் உங்களுக்கு. அப்போது ஒரு நாள் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா அது தப்பு தான். ஆனால் அது வேறு கேஸ். சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி ஒருத்தன் பண்ணுறான்னா இது கிரிமினல் அஃபென்ஸ். நான் திருப்பி சொல்கிறேன். இப்படி இவன் என்ன செஞ்சான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம பார்க்கலாம் வாங்க. நியூஸ் மினிட் வெப்சைட்டில் இட் வாசன்ட் ஜஸ்ட் மீ, விமன் அலீஜ் பேட்டர்ன் ஆஃப் அபியூஸ் பை மதுர் சத்யா அப்படின்ற பெயரில் இவங்க ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4 பெண்கள் கிட்ட இவனால் பாதிக்கப்பட்ட அபியூஸுக்கு உட்படுத்தப்பட்ட 4 பெண்கள் பற்றி இவங்க விரிவான ஒரு பீஸ் ஒன்று போட்டிருக்காங்க. நியூஸ் மினிட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடிட் பண்ணி தூக்கிடுவாங்க, இல்லைனா மாற்றி விட்ருவாங்க, இல்லை டிலீட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த போஸ்ட்டில் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா ஒரு 4 பெண்களை இவங்க மையப்படுத்தி பேசியிருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய முதல் நாள் ஜான் 1 அன்னைக்கு ஒரு பொண்ணு, இவங்க பேரை இவங்க மென்ஷன் பண்ணல, அந்த பொண்ணுக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. இந்த பொண்ணு யாருன்னா இவங்க கூட ஒன்றா இருந்தவங்க தான், இவங்க கூட உறவில் இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு வீடியோ ஒன்று அமைச்சிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணும் இவன் சத்யாவும் ஒன்றா இருக்கிற மாதிரியான வீடியோ. இவங்க 2 பேரும் ஒன்றா மேட்ரு பண்ண வீடியோ இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு. இந்த பொண்ணு யாருன்னா இவங்க கூட மேட்ரு பண்ண பொண்ணு. இது என்ன ஒரே குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு விஷயம் தான். உடனே இதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணாங்க, ஷி வென்ட் டு சிபிஐ. இவன் அங்கே தான் மெம்பராக இருக்கான், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அந்த புரட்சி போராளிகளுடைய கட்சியில் இருந்தான். இந்த பொண்ணு அங்கே போய் ஒரு கேஸ் கொடுத்த உடனே அவங்க உண்மையாகவே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. இமீடியேட்டாக இவனை கட்சியை விட்டு இவங்க தூக்கிட்டாங்க. இல்லைங்க எங்கள் தோழர் ரொம்ப யோகியம் அப்படிலாம் இவங்க எதுவும் டிஃபெண்ட்லாம் பண்ணல. உடனே இவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, ஓகே, நீங்கள் மறைக்கலாம் முடியாது. இதில் இன்னொரு பொண்ணு, ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன் அப்படின்ற இது ஒரு கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பு, ஓகே. இந்த அமைப்பை சேர்ந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணாங்க, இவங்க போய் கேஸ் கொடுத்துட்டாங்க, போலீஸில் போய் இவங்க கேஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்த்தீங்கன்னா இவன் வாங்குகிற ஓட்டு 2% தான். ஆனால் இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டில் நிறையா விங்ஸ் வச்சுருப்பாங்க. ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன் இந்த மாதிரி நிறைய கிளை அமைப்புகளை இவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்க தோழி, கேபிட்டலிசம் எப்படி மக்களை சுரண்டுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தோழி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக மீட்டிங் நடத்துகிறேன், நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் பண்ணி இதில் பெண்களை வர வச்சு இப்படி தான் இவன் அப்யூஸ் பண்ணியிருக்கான். அதில் ஒரு அமைப்பினுடைய பெயர் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. நான் மார்க்ஸை உங்களுக்கு அப்படியே அகாடமிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிச்சு விட்டது யாருன்னா இவன் தான். இவன் கூட சேர்ந்து ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் உண்டு, நான் உங்களுக்கு காட்டவா? அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் அப்படின்ற இந்த பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இதில் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறோம், நாங்கள் புக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா ஈவெண்ட்லாம் இவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கிளில் இவங்க அடுத்து கீழே சொல்கிறாங்க, இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த ஏஎம்எஸ் அப்படின்ற இந்த அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளப் ஹவுஸ் நடத்துவாங்க. அங்கே மீட்டிங் போட்டு இவங்க பேசுறது, இவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் மீம்ஸ்லாம் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு யங் பீப்புளை உள்ளே கொண்டு வரணும். இது பிரச்சனை இல்லை, இது இவங்களுடைய ஐடியாலஜியே பேசுகிறாங்க, ஓகே. ஆனால் இவங்க சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள், ஓகே. நான் ஒரு மென்ஷன் பண்ணேன் இல்லையா, அந்த பொண்ணு வீடியோ வந்துச்சுல ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் இவனை எங்கே மீட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இந்த சர்க்கிளில், ஓகே. நம்ம அரசியல் பழகுவோம் வாருங்கள், கால் மார்க்ஸை பழகுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க கூட பழகியிருக்கான். இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணுக்கு இவன் இன்ஸ்டாவில் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க பாருங்க, he immediately started flirting. At one point he suggested recording our intimate moments, adding that she consented under the assumption that the videos would remain private.
இவங்க எப்படி அசியூம் பண்ணலாம்? எனக்கு என்ன ஒரு விஷயம் விளங்கவே இல்லைன்னா, இந்த பெண்களெல்லாம் இவங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? இவனுக்கு மேரேஜ் ஆகலை, இவன் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர், இப்போ தான் இவன் பழகுறான். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் டிவிலலாம் போய் பேசுகிறான் இல்லையா? டிவியில் போய் பேசுகிறான், யூடியூப் சேனலில் போய் பேசுகிறான், நிறைய கான்ஃபரன்ஸில் போய் இவனை கூப்பிடுறாங்க. இதையும் தாண்டி பெண்கள் கல்லூரி அங்கெல்லாம் இவனை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் இதை காட்டுறேன், பின்னால் காட்டுறேன் பாருங்களேன். காலேஜுக்கு போகிறான், இந்த மாதிரி டிவியில் போகிறானா, ப்ராட்டஸ்டெல்லாம் போய் கலந்துக்கிறான். உடனே பெண்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவன் பெரிய ஒரு ஆள் போல், இவன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி பெண்கள் இவனை உடனே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், வா நம்ம 2 பேரும் மேட்ரு பண்ணுறத நம்ம வீடியோ எடுக்கலாம். இந்த பொண்ணும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இதான் பெரிய பிரச்சனையே. months later, however, he allegedly asked her if he could share the videos with another woman. இது பெரிய ஷாக். இந்த பொண்ணு கூட மேட்ரு பண்ணி வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த பொண்ணே வந்து கேட்குறான், நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்த வீடியோவை நான் இன்னொரு பொண்ணுக்கு நான் ஷேர் பண்ணவா? அப்போனா இவன் என்ன ட்ரை பண்ணுறான்னா, பாரு அந்த பொண்ணு கூட நான் படுப்பேன். இப்போ இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இவன் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கான், வீடியோஸ் இவங்கிட்ட இருக்குது. இப்போ இவங்களால இவனை தடுக்கவும் முடியாது, இவங்கிட்ட வீடியோஸ் இருக்குது. இது ஒரு இன்டைரக்டான ஒரு பிளாக்மெயில். பாரு நான் அவகிட்ட ஷேர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இது ஒரு வக்கரமான ஒரு புத்தி. நீ ஒரு பொண்ணு கூட போயிட்ட, அவங்க கூட சேர்ந்து நீ ஒரு வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்ட, அந்த வீடியோஸை நீ பார்க்குற. ஆனால் இதையும் தாண்டி இவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வக்கரமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோஸை நான் இன்னொரு பொண்ணுக்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அப்போ இங்கே ஒரு பவர் ஸ்ட்ரக்சரை இவன் உருவாக்குறான். பாரு என்னால் என்ன வேணால் செய்ய முடியும், நான் அவ கூட நான் படுப்பேன் பாருன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட இவன் பிளாக்மெயில் பண்ணுறான். இவன் அங்கே நிற்கலை, இவன் என்ன பண்ணுறான், உண்மையாகவே இந்த பொண்ணுக்கு ஷேர் பண்ணுறான். வீடியோவை ஷேர் பண்ணி, பாரு நான் இவ கூட படுத்தேன்னு சொல்லி இவகிட்ட காட்டுறான். இப்போ என்ன ஆகுது, இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க இல்லையா, இவன் யாருக்கெல்லாம் வீடியோஸை ஷேர் பண்ணுறான் அப்படின்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு, இந்த ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு கூட வீடியோ எடுத்தான் இல்லையா, இந்த பொண்ணு கூட எடுத்த வீடியோஸை இவன் எங்கெல்லாம் ஷேர் பண்ணான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, that's when I realized it wasn't just me. நான் மட்டும் இல்லை, இதில் நிறையா பொண்ணுங்க இருக்காங்க, இவன் நிறையா பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி இவங்களுக்கு இப்போ தான் புரிய வருது. இட்ஸ் டூ லேட் இல்லையா, மண்டல அறிவு வேண்டாம். அப்போ இங்கே ஒருத்தன் அப்யூசராக ஒருத்தன் மாறுறான்னா இவன் மேலே குற்றம் இருக்குது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நான் யாரை நான் சொல்லுவேன்னா, இந்த பெண்களை நான் சொல்வேன். ஏமா நீ மேரேஜே பண்ணலாமா? எத்தனை கேஸ் தெரியுமா நம்ம பார்க்குறோம் டெய்லியும், இந்த மாதிரி பெண் கூட வீடியோ எடுத்து மிரட்டுறான். எத்தனை செய்தி நம்ம பார்க்குறோம் தெரியுமா? இவங்கெல்லாம் படித்தவங்க, இவங்கெல்லாம் கம்யூனிசம் பேசுகிறவங்க, மார்க்ஸை பேசுகிறவங்க, பெரிய இன்டலெக்சுவல் இவங்கெல்லாம். இந்த பெண்களுக்கு ஏன் இந்த விஷயம் புரியவே இல்லை? இது ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம். அடுத்து பாலின் நிஷா அப்படின்ற ஒரு லாயர் ஒருத்தங்க, இவன் என்ன பண்ணிருக்கான், இந்த பொண்ணுக்கிட்டையும் நிறையா டைம் அட்டன் பண்ணியிருக்கான், ட்ரை பண்ணியிருக்கான், என் கூட படு அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த பொண்ணு ஷீ செட் நோ. இவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்காங்க, பாலின் நிஷா. இப்போது இந்த பொண்ணு இந்த மாதிரி இவன் ட்ரை பண்ணி இவங்க நோ சொன்ன உடனே இவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், இந்த பொண்ணை பற்றி மற்றவங்ககிட்ட போயிட்டு, இவளுக்கு மெண்டலு, ஷீ இஸ் மென்டலி அன்ஸ்டேபிள், இவளுக்கு லூஸு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படி. அப்போ அபியூஸ் நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கிரவுண்ட் அங்கே எங்கே இருந்திருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக வாழ்ந்திருக்காங்க, நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம், நம்ம அறிவு சார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு நெட்வொர்க் ஒன்று உருவாக்கி வச்சுட்டு, இப்போ ஒரு 10 பேர் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் இன்னொருத்தருக்கு தெரியும். அப்போது இவன் என்ன பண்ணுறான், இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறான், இந்த பொண்ணு நோ சொன்ன உடனே இந்த பொண்ணை பற்றி மற்றவங்ககிட்ட போய் பேசி இவளுக்கு மென்டல்னு சொல்லி இவங்களுடைய இமேஜை வெளியே போய் ஸ்பாயில் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி இவன் என் கூட படுக்கலை அப்படின்ற விஷயத்த இங்கே போயிட்டு இவளுக்கு மென்டல் அப்படின்னு சொல்லி. அப்போ இது ரொம்ப ஒரு சைக்கோத்தனமான ஒரு பிஹேவியர். இது நீ என் கூட படுக்கலையா, நீ மென்டல், படுக்க வந்தால் வீடியோ எடுப்பேன், படுக்கலைன்னா நீ மென்டல். இந்த மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷனில் ஒரு பொண்ணுக்கிட்ட இவன் சொல்கிறான், நீ ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிச்சிரு, நீ வேறு எந்த வேலைக்கும் நீ லாய்க்கப்பட மாட்ட அப்படின்னு சொல்லி நீ ஒன்லி ஃபேன்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசியிருக்கான் குரூப் மீட்டிங்ஸில். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை ஏன் யாரும் அப்போ பேசலை, ஏன் யாரும் வெளியே வந்து சொல்லலை, இது முக்கியம் இல்லை. அப்போது இது இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த பிரச்சனை இல்லை, சிஸ்டமேட்டிக்காக பல வருஷமாக இந்த செக்ஷுவல் அபியூசஸ் ஏன் ரொம்ப மோசம் அப்படின்னா, இது சிஸ்டமேட்டிக்காக பல வருஷமாக இவங்க இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் வெடித்து வெளியே வரும்போது தான் அதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். வருஷமாக இவங்க செஞ்சு வச்சுருப்பான். ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ளட் பண்ணுறேன்னு சொல்லி பேசுவான், அடுத்து இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுவான், அடுத்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுவான், அடுத்து இவங்கள பிளாக்மெயில் பண்ணுவான். இந்த மாதிரி அதுவும் இவன் பண்ண விஷயம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வக்கரமாக இருக்குது. வீடியோவை இன்னொரு பொண்ணுக்கு அனுப்பி நான் பாரு அவ கூட படுத்தேன்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஒரு அல்டிமேட் வக்கரம் அது.
ஓகே, இந்த வக்கரம் பிடிச்ச ஒரு நபர் தான் இப்போ போன மாதம் ஒரு போராட்டம் ஒன்று பண்ணார் நம்ம தோழர் சத்யா. சோறு தண்ணி இல்லாமல் அப்படியே பட்டினி கடந்து உண்ணாவிரத போராட்டம். அது எதுக்குன்னு கேளுங்க. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டமைப்பு நடத்திய பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க உண்ணாவிரத போராட்டம். இது இவனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். எக்ஸ் பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடினவன் இதை க்ளோஸ் பண்ண மறண்டான்னு நினைக்கிறேன். அப்படியே விட்டு வச்சிருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கைகளை உயர்த்தி போராட்டம் பண்ணுறாரு. போராட்டம் என்ன போராட்டம்? பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையை நம்ம தடுக்கணும், தமிழக அரசே உடனே நுப்பாட்டு அப்படின்னு சொல்லி இங்கே போராட்டம். அடுத்து நான் சொன்ன மாதிரி வைஷ்ணவா காலேஜ், நம்ம சென்னையில் உள்ள எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் இருக்கு இல்லையா, பெண்களுக்கான ஒரு கல்லூரி. இதில் இவனை கூப்பிட்டுருக்காங்க. எதுக்குன்னு கேளுங்க. பிஏ சோஷியாலஜி படிக்கிறாங்க இல்லையா, அந்த பெண்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தியிருந்த ஒரு மீட்டிங்கு. இது என்ன மீட்டிங் பாருங்க. பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் அவருடைய சுயமரியாதை இயக்கம், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த மூவ்மெண்ட் பற்றி 100 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, 100 வருஷ சாதனைகள் என்னன்னு சொல்லி இவர் இங்கே போய் பேசிட்டு அங்கேருந்து இவர் ஃபோட்டோ வர எடுத்து போட்டிருக்காரு. இப்போ என்னுடைய பிரச்சனை என்னன்னா, மகாவிஷ்ணுன்னு சொல்லி ஒருத்தர், ஒரு மத குரு ஒருத்தர் வந்து பேசினாரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில். அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு தெரியுமா. இப்போது அந்த பிரச்சனை வெளியே வந்த உடனே தமிழ்நாடு அரசு ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. பள்ளி கல்வித்துறை, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பேன்ஸ் அவுட் சைடர்ஸ் ஃப்ரம் கண்டக்டிங் ஈவெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஓகே, இது ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. இதையும் தாண்டி இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெஸ்ட்ரிக்ட்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஃப்ரம் கண்டக்டிங் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் கம்யூனல் ஈவெண்ட்ஸ். எங்கள் ஸ்கூல்ஸில், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கூட இது இருக்குது, அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. இது மார்ச் மாதம் 5ஆம் தேதி. ஆனால் இவன் வைஷ்ணவா காலேஜ் போனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னால். பட் ஸ்டில் இப்போ என் கேள்வி என்னென்னா, இவனுக்கு அங்கே என்ன வேலை? இப்போ ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்கூலில் பேசக்கூடாதுன்னா ஒரு காலேஜில் நீங்கள் எப்படி பேச முடியும்? இந்த மாதிரி ஈவேரா ரொம்ப பெரியவர், ஈவேரா ரொம்ப யோக்கியம், திராவிட இயக்கம் மட்டும் இல்லைன்னா, பெரியார் மட்டும் இல்லைன்னா, இந்த மாதிரி விஷயங்களை காலேஜ் பசங்களுக்கு நம்ம எப்படி சொல்லித்தர முடியும்? அந்த காலேஜ் ஃபஸ்ட்டு எப்படி வேணால் உள்ளே விட்டாங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ், ஈவன் ப்ரைவேட் காலேஜ் மாதிரியான இடங்களில் இந்த மாதிரி இந்த தீக்கா கூட்டம் உள்ளே போயிட்டு இவங்களுடைய ஐடியாலஜியை உள்ளே கொண்டு வந்து மாணவர்கள் மத்தியில் இவங்க சொருகி விடுறாங்க. அப்போ இது நம்ம ஒவ்வொருத்தருமே கொஸ்டின் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஈவன் தோ இந்த ஒரு குறிப்பிட்ட சட்டம் இந்த மாதம் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னாலுமே இந்த விஷயம் இருக்கு இல்லையா, மகாவிஷ்ணு இஷ்யூ பெருசாச்சு தெரியுமா, அப்போ இவங்க பேசியிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் கொண்டு வரக்கூடாது. அப்போ காலேஜுக்கும் நம்ம இதை பொருத்தி கொண்டு வரணும். அப்போ காலேஜ் படிக்கிறவங்களாம் யார்? அவங்களும் மாணவர்கள் தானே, அவங்ககிட்ட ஏன் இவன் வந்து பேசுகிறான்? இப்போது இந்த மாதிரி ஆட்களை உள்ள விட்டு இவங்களுடைய இந்த திராவிடம், பெரியாரியம், மார்க்சியம் இந்த மாதிரி விஷயங்களை இவங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இவங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான, நம்ம ஒவ்வொருத்தரும் கொஸ்டின் பண்ண வேண்டிய, நம்ம எதிர்த்து கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். டாக்கிங் டு enthusiastic bunch of students and answering their genuinely curious questions was an enriching experience for me. கீழே பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், ஐயோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், பெரியார், அம்பேத்கர், ஹேஷ்டேக் போட்டு அங்கே போய் பேசிட்டு வந்துட்டான். இவன் யார்? வீடியோ எடுத்தவன். வீடியோ எடுத்து அதை பரப்பி விட்ட ஒரு ராஸ்கல். நெக்ஸ்ட் வாங்க. இப்போ இவர் ஒரு ஆண் அழகன் இல்லையா, இவர் பெண்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு ஆண் தன்மை கொண்டவர் இல்லையா. பூலில் போய் குளிச்சுட்டு அப்படியே அந்த உடலை அப்படியே காமிச்சு பீக் மேல் பெர்ஃபார்மன்ஸாம். என்ன பீக், என்ன மேல், என்ன பெர்ஃபார்மன்ஸ், இது அப்போ புரியலை, இப்போ புரியுது. நம்ம புரட்சி தோழர் பார்த்தீங்கன்னா இவர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் இவர் பேசுவார். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஐயா அப்படியே பொங்கி துடிச்சிருவார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், சார்ஜஸ் ஆஃப் pedophilia, டார்ச்சர் அண்ட் மர்டர்ஸ் இன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஆர் தி மோஸ்ட் மான்ஸ்ட்ரஸ் திங்ஸ் ஆஃப் அவர் டைம்ஸ். ஒரு மிருகத்தனமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா. மாரல் ராட் ஆஃப் தி filthy rich binding the innocents in living hell. filthy rich, இங்கே பணக்காரன் தான் பிரச்சனை. நீ யாரா பணக்காரன்? அப்படியே பணத்தில் கொளுத்து இன்னசென்ட்டான இந்த பெண்களை அப்படியே இவன் சீரழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் பொங்கியிருக்கான். இதை வச்சு கண்டென்ட் ஆக்கி லோக்கல் அரசியலுக்கு கிக்கி பிக்கி பண்ணுறவனெல்லாம் நாயா கூட மதிக்கக்கூடாது. அயனி பார்த்தீங்களா, அப்சல்யூட் இன்சென்சிட்டிவ் பிக்ஸ். இப்போது இந்த மாதிரி ஆட்களை நம்ம ஏன் இப்போ கொஸ்டின் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் எப்படி காமிச்சிக்கிறீங்க? இப்போது ரோட்டில் ஒருத்தன் போகிறான், ஒரு பொண்ணை ஒருத்தன் ரேப் பண்ணுறான், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் பெண்களுக்கான போராளிகள், நாங்கள் ஈக்குவாலிட்டி பேசுகிறோம், நாங்கள் எக்விட்டி பேசுகிறோம், பெண் விடுதலை பேசுகிறோம், ஃபெமினிசம் பேசுகிறோம், நாங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒரு விஷயம் வந்தால் நாங்கள் பொங்கிடுவோம்னு சொல்லி நீ பொங்கிருக்கல. இதுதான் பிரச்சனை. அப்போது இவங்க தான் மோர் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா இவங்க தான் இதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ ரோட்டில் ஒருத்தன் போகிறான்னா, இப்போ நம்ம
இன்னொரு கேஸ் நம்ம பார்த்தோம் தெரியுமா, விளாத்திக்குளம். ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ஒரு ஃப்ராடு பைய, ஒரு கிளவியை ரேப் பண்ணவன். நான் அடுத்ததான் நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி போட வேண்டிய வீடியோ அது. அதை நான் மண்டே நான் கொண்டு வரேன். அதை ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன். அடுத்து வரும் பாருங்களேன். இப்போ அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிமினல், பெண்ணியம்லாம் பேச மாட்டான், அவன் ரேபிஸ்ட், அவன் ரேப் பண்ணிட்டான். கிளவியை ரேப் பண்ணால், இப்போ ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான், ஒரு சின்ன பொண்ணு. இவன் ரேப் பண்ணால் இது வேற. ஆனால் நீங்கள் யாருன்னா, நீங்கள் வந்து விடுதலை பேசுகிறவங்க, பெண் விடுதலை பேசுகிறவங்க, பெண்களுக்காக அப்படியே மேலே எங்கேயும் நீங்கள் குதிப்பீங்க. இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அடுத்து இன்னொரு போஸ்ட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி. நாட்டுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு பெரிய ஆசைலாம் இல்லை, சின்னதாக நம்ம பேர் இந்த CIA ஹிட்லிஸ்ட்டில் வந்தால் மட்டும் போதும். எப்படி இன்றைக்கி உன் பேர் உலகம் முழுக்க நாறிட்டு இருக்கு, இந்தியா முழுக்க ஒன்று தான் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா பேப்பர்லையும் ஒன்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. CA எல்லாம் வேண்டாம். ஏன் அப்படின்னா, கீழே பாருங்கள், எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் எவன்லாம் இருக்கானோ அவன் நம்மளை எதிரியாக பார்க்கணுமா. இவர் அவ்வளோ யோக்கியம் இல்லையா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மாட்டினவங்களாம் ரொம்ப மோசம், இவன் ரொம்ப யோக்கியம். அதனால் இவர் பெருசாக, இவருக்கு பெரிய ஆசைலாம் இல்லை. இன்றைக்கி ரேப் கேஸில், இன்றைக்கி பொம்பளை கேஸில் மாட்டின நீங்கள் யூஎஸில் உள்ள CIA அளவுக்குலாம் யோசிக்க வேண்டாம். இன்றைக்கி பொம்பளை கேஸில் இங்கே உள்ளே இருக்க நீ. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம தோழர் பார்த்தீங்கன்னா, இவர் உள்ளூர் பிரச்சனையை பேசுகிறத விட இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தான் பேசுவார். ஏன்னா கம்யூனிஸ்டுக்காரனுடைய விஷயம் என்னன்னா, இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, இங்கே விட்டுருவான், இங்கே 1000 பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு இவன் கட்சி நடத்துறது எங்கே இங்கே. ஆனால் அவன் யாருக்கு சார்பாக பேசுவான்னா, ஈரான். பார்க்கலாமா? ஈரான் நாட்டில் பொதுமக்களையும் அரசின் தலைவர்களையும் கொன்று குவிக்கும் உலக பயங்கரவாதிகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம். எப்போ? மார்ச் மாதம், ஜனவரி மாதம் நம்ம பேசியிருப்போம். இதே நாட்டில் உள்ள பொதுமக்களை 30,000 மக்களை இவன் கொண்டு குவிச்சான், இவனுடைய இந்த அரசு. அதை விட்டுட்டு இவன் யாருக்கு போராடுறான்னா, அமெரிக்கா இஸ்ரேல், இந்த 2 தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அடுத்து இவர் யாருக்கு ஆதரவாக கூவியிருப்பார்னா, மதுரோ. 24 hours தொடர் முழக்கம். எதுக்குன்னா, டு ஸ்டாண்ட் வித் நிக்கோலஸ் மதுரோ. இவன் யாரு? இவன் ட்ரக் வித்துட்டு இருந்த, ஒரு ட்ரக் மாஃபியா நடத்திட்டு இருந்த ஒரு திருட்டு பய. இவன் ஒரு டிக்டேட்டர். இவனுக்கு இவங்கெல்லாம் முழக்கமா. நல்லா முழங்குனீங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இந்த கம்யூனிஸ்டுக்காரன் எதுக்கு ரொம்ப கூவான் தெரியுமா? ஓசி பாலஸ்தீன். பிளட் டிசைடட் டு ட்ரெஸ் அஸ் தி பாலஸ்டைன் ஃபிளாக்னு சொல்லி போட்டு, TN ஃபார் காசா, ஃப்ரீ பாலஸ்டைன், ஓசி பாலஸ்தீன், ஃப்ரம் த ரிவர் டு தி சி அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீன் கொடியை பிடிச்சாச்சு, அந்த கெஃபியா போட்டாச்சு. நம்ம ஆள் அப்படியே வெறி பிடிக்க நிற்கிறாரு. அடுத்து இதில் இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த ஓசி பாலஸ்தீன் இந்த ரேலி போவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ரேலி ஒன்று போயிட்டு, கைது செய் கைது செய், நெத்தானியாகுவை கைது செய். யார? இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரை. இவன் இங்கேருந்து கூவிக்கிட்டு இருக்கான். சரி, யார் கைது பண்ணணும்? கைது பண்ணுன்னு சொல்கிற, யார் கைது பண்ணணும்? அவர் இன்னொரு நாட்டு பிரதமர். ஓகே, இவரை யார் இப்போ அரெஸ்ட் பண்ணணும்? நீ போய் பண்ணுவியா? இல்லை நீங்கள் போவீங்களா? உங்கள் CPI போகுமா? ஐயா, நீங்கள் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீ ரொம்ப நீதிமான் தானே. அப்போ என்ன பண்ணணும்? போலீஸ்கிட்ட வந்து சரண்டர் ஆகிருக்கணுமா இல்லையா? ஆமாங்க, நான் வந்து பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நீ என்ன போஸ்ட் போட்ட? இல்லைங்க, நான் ரொம்ப யோகியம், நான் வந்து கன்சென்ட்டில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு போஸ்ட் போட்டு திருப்பி ஓடி ஒளிஞ்சாச்சு. இந்த யோகியம் தான் நெத்தானியாகுவை கைது பண்ணு அப்படின்னு சொல்லி போராட்டம் வேறு. அடுத்து பெண்களை ஸ்கேம் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மறைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் பெண்களை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு என்ன சொல்கிறாங்க. ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வச்சுக்கிட்டே கூட நான் ஸ்கேம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவர் அன்னைக்கே பேசி வச்சிருக்காரு. பட் ஆனால் கடந்த சில டைம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை வந்து ஆம்பிகுவஸாக வச்சுக்கிட்டு, இல்லை உண்மையை வெளியே சொல்லாத மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பொண்ணுங்களை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுறீங்களான்னு. எனக்கு செம்ம சிரிப்பு. நீங்கள் சொல்கிறதா உண்மையாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை ஓப்பனாக சொல்லிட்டு கூட ஸ்கேம் பண்ணணும்னா எங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா? ஸோ உண்மை என்னென்னா, ஐ எம் சிங்கிள், அதுதான் வந்து ட்ரூத் ஆஃப் த மேட்டர். அதை வச்சு கேட்குறவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் தட் இஸ் த ட்ரூத். ஆனால் நான் சிங்கிள் தான். ஆனால் வீடியோ மட்டும் எடுத்து ஷேர் பண்ணிப்பேன். நாங்கள் ஒரு குழுவாக இருப்போம். இங்கேருந்து அங்கே அனுப்புவேன், அங்கேருந்து இங்கே அனுப்புவாங்க. நாங்கள் அப்படியே ஜாலியாக இருப்போம். அடுத்து இன்னொரு நாள் இவர் என்ன பண்ணார், ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தாராம். என்னன்னா, ஈஷா மையத்தில் அங்கே உள்ள சின்ன குழந்தைங்க நியூடாக குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சான். அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல, ஒருவேளை தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவர் என்ன சொல்கிறாரு, சைல்டு அபியூஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில்லாம் வச்சு, பெண்களுக்கு அநீதி, நான் பொங்க போகிறேன். நேற்று ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது ஷாக்கிங்கான ஒரு வீடியோ. ஏறக்குறைய ஒரு 100 குழந்தைங்க, பெண் குழந்தைகள் மேலாடை இல்லாமல், அதாவது சட்டை இல்லாமல் குளிக்கிறத அப்படியே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க.
யாருன்னு பார்த்தா ஈஷா ஃபவுண்டேஷன் தமிழ் அப்படிங்கிற பேஜ். அதாவது ஈஷா ஃபவுண்டேஷன்ல சிவராத்திரிக்கு முன்னாடி நாள் காலையில அதிகாலையில இந்த குழந்தைங்க எந்திரிச்சு பிரேயர் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு அவங்க குளிக்கிறது, சட்டை இல்லாம வெளியே வர்றது எல்லாத்தையும் அப்படியே படம் பிடிச்சி போட்டுருக்காங்க. இப்ப வெளிநாட்டுல பல செய்திகளை கேள்விப்படுறோம். இந்த மாதிரி அவனாச்சும் ரகசியமா குழந்தைகள் குளிக்கிறதையோ இல்ல காம்ப்ரமைஸான பொசிஷன்ல வீடியோ எடுத்தாலோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே கொண்டு வந்து அவனை கைது செய்யணும், அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் குரல் கொடுக்கும்போது, இங்க நம்ம நாட்டுல அப்படியே வெளிப்படையா என்ன எல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்னு போஸ்ட் பண்றான். இன்ன வரைக்கும் அதற்கான ஒரு பெரிய நடவடிக்கையும் இல்ல, பெரிய அலறலும் கிடையாது. இந்த பக்தி, சாமி, அருள் கிடைக்கும் அப்படின்னு இந்த பெற்றோர்களே, நல்லா படிச்ச பெற்றோர்களே குழந்தைகளை இந்த மாதிரியான கேவலமான இடத்துக்கு அனுப்பி அவங்கள எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு ஆளாக்குறாங்க. பக்தி, சாமி, அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இவங்க பெண்களை அபியூஸ் பண்ணுறாங்கன்னு இவன் வீடியோ போடுறான். குழந்தைங்களை அபியூஸ் பண்ணுறாங்கன்னு வீடியோ போட்டுட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்? கால் மார்க்ஸ், டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம், கம்யூனிசம், கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, தாஸ் கேபிட்டல், சர்ப்ளஸ் இப்படிலாம் பேசி இவன் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? ஈஷா மையத்தில் சாமின்னு சொல்லி அபியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். இப்போ இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி எனக்கு தெரியலை, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆனால் நீ முதல்ல யோக்கியமா? இப்போ ஈஷா ஃபவுண்டேஷனில் அப்படி பண்ணாங்கன்னா நம்ம கொஸ்டின் பண்ணலாம், நம்ம கொஸ்டின் பண்ணணும். ஆனால் நீ என்ன பண்ணி வச்சுருக்க? அப்போ என்ன பிரச்சனைனா மக்களே, வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு போராளி மாதிரி பெண்களுக்கான நான் நீதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த ஒரு ஆள், ஆனால் உள்ளுக்குள்ள முழுக்க வக்ரம். அப்போ இந்த மாதிரி பெண்ணியம், பெண் விடுதலை, பெண்களுக்கான ஃப்ரீடம் இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா, இவங்களுக்கான ஊற்றுக்கண் யார் தெரியுமா? இந்த ஆள் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற இந்த ஒரு புக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு புத்தகம் தான். ஈவே ராமசாமி எழுதின ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுட்டு இன்னைக்கு இங்கே உள்ள இந்த முற்போக்கு பேசுவாங்க இல்லையா, முற்போக்ஸ், இந்த முற்போக்கு பேசுகிறவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை இவங்க அப்படியே வாழ்ந்து வச்சுருப்பாங்க. அப்படியே மிரர் மாதிரி வாழ்ந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா பெரியார் சொன்ன வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணோமா இல்லையா, அதனால் ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற அந்த ஒரு புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னொரு ஆள் இருந்தாங்க, சிமந்தி புவா அப்படின்ற ஃப்ரெஞ்சு இன்டலெக்சுவல், ஒரு ஃப்ரெஞ்சு ஃபெமினிஸ்ட். அவங்க எழுதின தி செகண்ட் செக்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் ஒன்று உண்டு. இந்த புக்கு பற்றி நான் பலமுறை பேசியிருப்பேன், நம்ம சேனலில் நான் பேசியிருப்பேன். சிமந்தி புவா ஜான் பால் சார்த்தர் அப்படின்ற இன்னொரு மார்க்சிஸ்ட் ஃபிலாசபர், மார்க்சிஸ்ட், எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட், போஸ்ட் மாடர்னிஸ்ட் ஃபிலாசபர். இவர் போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை 100% இவர் ஏற்கல அப்படின்னாலுமே இவர் பேசின பல விஷயங்கள் இந்த ஒரு ஏத்திஸ்டிக் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வரும். ஓகே, இவரும் சிமந்தி புவாவும் தேவர் என்ன ஓப்பன் ரிலேஷன்ஷிப். வாட் இஸ் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னா, இவங்களும் ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் பல பேர் கூட போகலாம், இவங்க பல பேர் கூட போகலாம் அப்படின்ற அந்த ஒரு வித்தியாசமான ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, இதுதான் ஓப்பன் ரிலேஷன்ஷிப், திறந்து விட்ட ரிலேஷன்ஷிப், ரைட்? இப்போ இவங்க 2 பேர் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க த செகண்ட் செக்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் எழுதின பல விஷயங்கள் இன்றைக்கி மாடர்ன் ஃபெமினிசம் ஃபாலோ பண்ணுற பல பேருடைய பைபிள் அது. ஓகே, இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும், ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஆனால் ஈவேரா எழுதின பல விஷயங்களை அவங்களும் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமைகள்லாம் உண்டு. அவங்க எழுதி வச்சுருப்பாங்க ஜெண்டர், ஃபீமேல் அப்படின்ற ஒரு விஷயமே இந்த சமூகம் உருவாக்கின ஒரு விஷயம். இந்த ஆண் பெண் அப்படின்ற இந்த பிரிவே இது இயற்கை கிடையாது, சமூகம் உருவாக்குனாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பெண் என்பவள் நேச்சராக பயாலஜிக்கலி இவ பெண் கிடையாது. அப்போ பெண் என்பவள் இவ யார் அப்படின்றத இவ தான் முடிவு பண்ணணும். பெண் என்பவள் குழந்தை பெற்றுக்கணும்னு சமூகம் சொல்லுது. அப்படியா சொல்லுது? அவங்க பயாலஜிக்கலி இயற்கையிலேயே படைப்பிலே இப்படி தான், ஒரு பெண் தான் குழந்தை பெற்றுக்கணுன்றது இயற்கை. இவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, பெண் அப்படி கிடையாது, பெண்ணுடைய நோக்கம் அப்படி இல்லை. இப்போ ஈவேரா பேசினார் இல்லையா, நீ கர்ப்பப்பைய அறுத்து போட்டுரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கேயும் உண்டு. இவங்க நிறையா செக்ஷுவல் பர்வர்ஷன் பற்றி உள்ளே போட்டிருப்பாங்க. இப்போ இந்த பெரியார் கூட்டத்துக்கும் இந்த சிமந்தி பூவா ஃபாலோ பண்ண இந்த கூட்டத்துக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. நம்ம ஊர்லேயும் சரிதான். நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. இவர் சத்யராஜ், ஆக்டர் சத்யராஜ் என்ன பண்ணியிருப்பார், அவர் பேசியிருப்பார் மேடையில், உலகிலேயே சிமந்தி பூவா எழுதின அந்த செகண்ட் செக்ஸ் அப்படின்ற அந்த புத்தகத்துக்கு அடுத்தபடியாக நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் இந்த புக் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருப்பார். இப்போ நான் தேடின அந்த வீடியோ எனக்கு கிடைக்கல, கிடைச்சா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போட்டு வைங்க. நான் சொன்ன மாதிரி ஜான் பால் சார்த்தர் ஒரு மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவர், இவங்க ஃபெமினிஸ்ட் அண்ட் ஏத்திஸ்ட். அப்போது ஏத்திசம், ஃபெமினிசம், போஸ்ட் மாடர்னிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம், இந்த பக்கம் மார்க்சிஸ்ட் ஃபிலாசபி, இதெல்லாம் சேர்ந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மொராலிட்டி அப்படின்ற விஷயமே முதலாளிகள் உருவாக்கின ஒரு விஷயம், இது முதலாளித்துவம்னு இவங்க பேசுவாங்க. எப்படி
எது ஆண் எது பெண், பெண்ணுக்கான ரோல் என்ன, ஆணுக்கான ரோல் என்னன்னு நம்ம பேசணும்னா இதெல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் முதலாளித்துவம் உருவாக்கின விஷயம்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. சரிங்க, இப்படி பேசி இவங்க அப்படி என்ன சாதிச்சாங்கன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து இப்போது சிமந்தி பூவா ஒரு ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணாங்க. இவங்க ஒர்க் பண்ண ஸ்கூலில் ஒரு மைனர் பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு மேலே இவங்களுக்கு லவ்ஸு, லெஸ்பியன் லவ்ஸ். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு கூட உறவு வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கூட்டு வந்து ஜான் பால் சார்த்தருக்கு இவங்க கூட்டி கொடுத்தாங்க. இது உண்மை, இது வரலாறு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அந்த ஸ்கூலை விட்டு இவங்களை துரத்தி அடிச்சாங்க சிமந்தி பூவாவை. ரைட், இது உண்மை, இது நடந்த விஷயம். இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று உண்டு. 1954 இவங்க எழுதின ஒரு நாவல் ஒன்று, த இன்செப்பரபிள்ஸ் அப்படின்ற ஒரு நாவல். இது இவங்களுக்கும் இன்னொரு பொண்ணுக்குமான அந்த ஒரு காவியம், அந்த ஒரு காதல் காவியம் ஒன்று. இந்த நாவல் வந்து இப்போ ஒரு 4 years பேக் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு, இப்போ தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த நாவல் ரிலீஸ் பண்ண அதே டைமில் இந்த நாவல் வந்து எதை பற்றியது அப்படின்னா, 2 பொண்ணுங்க, சிமந்தி பூவாக்கும் மற்றும் 2 பெண்களுக்குமான ஒரு காதல் கதை. இதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஒர்க் பண்ணவங்க, படித்தவங்க. இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க பெயர் சில்வி லேபாந்தி போவா அப்படின்ற ஒரு பெயர். இதில் அந்த சேர் நேம் பாருங்கள், சிமந்தி போவாவினுடைய அந்த சேர் நேம் இவங்களுக்கு இருக்கும். எப்படி வந்துச்சு அப்படின்னா, சிமந்தி பூவா இந்த பெண்ணை தத்தெடுத்து வளர்த்தாங்க. 1958 சில்வி அப்படின்ற இந்த பொண்ணு, இவங்களுக்கு வயசு 17, அப்போ சிமந்தி பூவாக்கு வயசு 50. ஓகே, நோட் பண்ணுங்கள், இவங்க 2 பேருக்கும் 33 வயசு கேப்பு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க, நல்லா பழகிக்கிறாங்க. பழகி முடிச்சுட்டு அந்த பழக்கம் லவ்ஸாக மாறுது. அடுத்த 22 வருஷம் இவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்றா வாழ்கிறாங்கன்னா எப்படி, பல பேர் கூட இவங்க இங்கே போவாங்க, இவங்க இங்கே போவாங்க, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை இது. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, இவங்களை பற்றி கார்டியனில் ஒரு ஆர்டிக்கல் நான் ஒன்று படித்தேன். நீங்கள் இதை படிக்கணும், நீங்கள் இதை ஃபுல்லாக படிங்களேன், பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். மை இன்டிமெசி வித் சிமந்தி பூவா வாஸ் யூனிக், இட் வாஸ் லவ் அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ 2021 பேசின ஒரு ஆர்டிக்கல் கார்டியனில் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் காதலிச்சு லவ்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா 1980. அப்போ சிமந்தி பூவாக்கு வயசு 72, இந்த பொண்ணுக்கு வயசு 40. இவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துருக்காங்க, லெஸ்பியன்ஸ் இவங்க. ஆனால் கடைசி என்னாச்சுன்னா, இவங்க சாகிறதுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சிமந்தி பூவா இந்த பொண்ணை இவா என்னுடைய பொண்ணுன்னு சொல்லி இவங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, தத்தெடுத்து வளர்க்குறாங்க. யார், பொண்ணு ஆனால் நாங்கள் லெஸ்பியன்ஸ் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லை. இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்கிறப்போ உங்களுக்கு இன்னொரு ஆள் ஞாபகம் வந்தாருன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் திராவிட வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று கேளுங்க, ஏன் இவங்களை அடாப்ஷன் பண்ணாங்கன்னா, இவங்களுடைய அந்த லிட்ரரி எஸ்டேட், இவங்களுடைய மேனுஸ்கிரிப்ட், இவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்னா இனிமேல் இந்த பொண்ணுக்கு சொந்தம். எப்படி இங்கே ஒருத்தர் இவருடைய சொத்தை வந்து இவங்க எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி இவங்களை மேரேஜ் பண்ணாரோ, இங்கே இதே மாதிரி தான். சாகிறதுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால், இன்று முதல் நீ என்னுடைய மகள், நேற்று வரைக்கும் என்ன பொண்டாட்டி, லெஸ்பியன் பொண்டாட்டி. நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும், பட் இதுதான் உண்மை, இது நடந்த வரலாறு, நீங்கள் தேடி படிக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த சிமந்தி பூவா வாழ்க்கை ப்ளஸ் இங்கே உள்ள இந்த தீக்கா வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை, இந்த 2 பேர் புத்தகத்தையும் இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணி ஒருத்தங்க புக்கு ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் டாக்டர் ராதிகா முருகேசன் அப்படின்ற ஒருத்தங்க ஒரு புக்கு ஒன்று போட்டிருக்காங்க, பெரியார் த அன்ரைவல்ட், எ கம்பேரிட்டிவ் ஒர்க் ஆஃப் பெண் ஏன் அடிமையானால் அண்ட் சிமந்தி பூவார்ஸ் த செகண்ட் செக்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 2 புக்கையும் கம்பேர் பண்ணுறாங்க. எதை கம்பேர் பண்ணுறாங்க, இந்த புக்கையும் சிமந்தி பூவா எழுதின த செகண்ட் செக்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க இதை கம்பேர் பண்ணி ஒரு புக்கு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த புக்கை பற்றி இவங்க ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீச் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் 2022 குழுக்கை அப்படின்ற ஒரு திராவிட சேனலில் வந்திருக்கும். நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ, ஒரு 1/2 hour இவங்க பேசியிருப்பாங்க. இதுவும் நான் லிங்க் நான் கீழே ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எப்படி ஈவேரா பேசின விஷயமும் சிமந்தி பூவா பேசின விஷயமும் ஒன்று. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பெரியார் யார் அப்படின்னா, ஈவேரா யாருன்னா அவர் சிமந்தி பூவாவே மிஞ்சிய ஒருத்தர், அன்றே சொன்னார் பெரியார். இதுதான் வீடியோவுடைய தலைப்பு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் அதுவும் ஒன்று. நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்களே சொல்கிறாங்க இதுதான் உண்மைன்னு, நானும் சொல்கிறேன் ஆமாம். நீங்கள் 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேருடைய வாழ்க்கையும் எப்படின்னா, மேரேஜ் பண்ணிக்காத, எப்படி வேணால் வாழ்ந்துக்கோ, எங்கே வேணால் போய்க்கோ, எப்படி வேணால் பண்ணு, எங்கே வேணால் போ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக இங்கே ஒரு பாடம் இவங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. அப்போ திராவிடம்னா என்னன்னா, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்துடாதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் திராவிடம். ரைட்டா? இது உண்மையா இல்லையா? நீங்கள் படித்து பாருங்கள், இதை முதல்ல படிங்க, நீங்கள் படித்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏதோ லெஃப்டிஸ்ட் மட்டும் தான் மோசம் அப்படிலாம் இல்லை.
இந்த மாதிரி க்ரைம் பண்ணுறவன், பெண்களை அப்யூஸ் பண்ணுறவன், வீடியோ எடுத்து மிரட்டுறவன் வந்து எல்லா ஊர்லேயும் உண்டு. எல்லா ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறவனும் பண்ணுவான் இதை. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இவர் கேன் மேன் லிவ் வித்தவுட் காட் அப்படின்ற புக்கு ஒன்று போட்டிருப்பாரு ரவி சகாரியாஸ். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம் என் சேனலில். இவர் யாருன்னா ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர், ஒரு கிறிஸ்டியன் ப்ரீச்சர். இப்போ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா 2014 நான் படிச்சிருப்பேன் இந்த புக்கை. 2014 இந்த புத்தகம் ஏன் முக்கியம்னா, எனக்கு பர்சனலி ஏன் முக்கியம்னா, ஜான் பால் சார்த்தர்னா யார், டேவிட் ஹியூம்னா யார், சாரன் கீர்கெகார்ட்னா யார், இந்த மாதிரி ஃபிலாசபர்ஸ் எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தின புத்தகம் இந்த ஒரு புத்தகம். இவர் எழுதின எல்லா ஊருக்கையும் நான் படிச்சிருக்கேன். இந்த புக்கில் கடைசியில் பார்த்தீங்கன்னா டேவிட் ஹியூம், இமானுவேல் காண்ட், சாரன் கீர்கெகார்ட், அடுத்து நீச்சே, பெர்ட்ரண்ட் ரசல், அடுத்து கடைசியாக ஜான் பால் சார்த்தர் பேசியிருப்பாரா. ஜான் பால் சார்த்தர் பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருப்பாரு பின்னால். பட் இந்த புத்தகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஜான் பால் சார்த்தர்னா யார், இவர் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆள், இவர் எந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறவர், இவருடைய மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி எப்படி ஒரு மோசமான விஷயம்னு சொல்லி இவர் பேசியிருப்பார். யார், ரவி சகாரியாஸ். ஆனால் இதே ரவி சகாரியாஸ் தான் பெண்கள் கிட்ட ரொம்ப மோசமாக நடந்தாருன்னு சொல்லி இவர் மேலே கேஸ் போட்டு, அது உண்மையும் கூட. இன்றைக்கி இவர் பண்ணிகிட்டு இருந்த மினிஸ்ட்ரி ஃபுல்லாக இழுத்து மூடியாச்சு. இந்த ஆள் இப்போ என்ன பண்ணார் தெரியுமா, இவர் நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், நான் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி நான் உலகம் முழுக்க போய் நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஃபண்டு வாங்கி, அந்த ஃபண்டை வச்சு இவர் என்ன பண்ணார்னா பேங்காக்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கி, இவர் இந்த பக்கம், அதுக்கு பக்கத்து ரூமில் இன்னொரு பொம்பளை, அந்த பொம்பளையை கூட்டி வச்சு இந்த பொம்பளைக்கு இவர் ரூம் எடுத்து கொடுத்து, அது யார் காசை, மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு, நான் இயேசுவை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி இவர் காசு வாங்கி ஸ்பாக்கு போயிட்டு மசாஜ் பண்ணி எனக்கு மாஸ்டர்பேட் பண்ணுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணி, ஸ்பா போயிட்டு வயசு என்ன 70, ஸ்பாக்கு போயிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு எனக்கு மாஸ்டர்பேட் பண்ணுன்னு சொல்லி அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த பெண்கள்லாம் பேசி இன்றைக்கி அவர் மினிஸ்ட்ரியை இன்றைக்கி மூடியாச்சு. அப்போது பாஸ்டர், சாமியார், அதுக்கப்புறம் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கூட்டம், அடுத்து இந்த மாதிரி பெண்களுக்கான போராளிகள், இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இவங்க மட்டும் தான் இப்படி பண்ணுவாங்க, கம்யூனிஸ்ட் ரொம்ப மோசம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதிகாரம் உள்ள எல்லாருமே, அதிகாரத்தை அபியூஸ் பண்ணுற இடத்துல இருக்கிற எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இவங்க ஏன் ரொம்ப மோசம் அப்படின்னா, நார்மலாக ஒருத்தன் பண்ணுறதுன்றது வேற. ஆனால் இவங்களாம் யாருன்னா ப்ரீச்சர்ஸ். இவர் ப்ரீச்சர், இவர் யார், சோஷியல் ரிஃபார்மர். யார், ஈவேரா, இந்த ஆளா இவர். அடுத்து நம்ம இவன் சத்யா, மதுர் சத்யா, இவங்கெல்லாம் யாருன்னா பெண்களுக்காக உண்ணாவிரதம் போன கூட்டம் இது. ஆனால் உண்மையில் நீ யாருன்னா அபியூஸ் பண்ணுற, நீ பெண்களை படம் எடுத்து நீ மிரட்டுற நீ இல்லையா. அப்போது வெளியே ஒரு வேஷம் ஒன்று போடுவாங்க, வெளியே ஒரு மாஸ்க் ஒன்று மாட்டிப்பாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா பாம்பை விட இவங்க நஞ்சா இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் இப்போ என்ன பிரச்சனைனா, பெண்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் நான் சொல்லி முடிக்கிறேன். பெண்கள் இந்த மாதிரி அதிகாரம் மிக்க ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஒருத்தன் பெருசாக ஒரு சேனலில் ரொம்ப நல்லா பேசுகிறான், அறிவாளி மாதிரி பேசுகிறான், டிவியில் பேசுகிறான், போராடுறான் அப்படின்னா போய் விழுந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் இவன் யார், இவன் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்கான். வெளியே பேசுகிறப்ப நல்லா பேசுவான், உள்ளுக்குள்ளே நீங்களும் அவனை மட்டும் பேசுகிறப்ப எப்படி பேசுகிறான், இதெல்லாம் முக்கியம். உங்ககிட்ட வீடியோ கொடுன்னு கேட்குறானா, உங்கள் ப்ரைவேட் ஃபோட்டோஸ் கேட்குறானா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா. ரொம்ப ஈஸியாக விழுந்துடுறாங்க பெண்களெல்லாம். இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இவன் தான் அடுத்து சேகுவரான்னு பார்க்குறாங்க, இவன் யாரும் பொறுக்கி பைய இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே எல்லாருமே ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. இது கம்யூனிஸ்ட்டு இங்கே அங்கெல்லாம் இல்லை, இவன் மாட்டிட்டான் அவ்வளோதான் இல்லையா. ஏன் இவனை நான் கொஸ்டின் பண்ணுறேன்னா, இவெல்லாம் நீதி பேசிகிட்டு இருந்தவன், பெண் விடுதலை பேசிகிட்டு இருந்தவன். எப்படி இந்த ஆள், இந்த பாஸ்டர் எப்படி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாரோ, அப்போ இவர் விழுந்து போகிறப்ப நம்ம கேட்கணுமா இல்லையா. அதான் இங்கேயும். அப்போ இந்த மாதிரி அதிகாரம் பண்ணுறவங்களாம் யார், இவனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் முக்கியம். ரைட். நன்றி.